அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நகைப்பிலும் மனதுக்கு துக்கமுண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நகைப்பிலும் மனதுக்கு துக்கமுண்டு, அதாவது ஆரம்பத்திலே நகைப்பாக தோன்றுகிற காரியங்கள், சந்தோஷத்தை தருகிற காரியங்கள், அதனுடைய முடிவு சஞ்சலம், அதாவது இது சிற்றின்பத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்கிற சமுதாயத்தில் மதுக்களுக்கும் மயங்கி திரிகிற சமுதாயத்தை தான் நாம் பார்க்க முடிகிறது. சிற்றின்பங்களுக்காக, கொஞ்ச நேரம் கிடைக்கிற இன்பங்களுக்காக மனிதர்கள் அலைந்து திரிகிறார்களே, அந்த காரியத்தை குறித்து நகைப்பு முதலில் உண்டாகலாம், சந்தோஷம் முதலில் கிடைக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவு மனதுக்கு துக்கத்தை தரக்கூடியதாக இருக்குது, சஞ்சலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் அவ்வளோ பெரிய ராஜாதி ராஜாவாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்த போதிலும், அவ்வளவு ஞானத்தை பெற்றிருந்த போதிலும், அவ்வளவு செல்வத்தை பெற்றிருந்த போதிலும், அண்டைய நாடுகளில் கூடெல்லாம் அத்தனையான ஒரு உறவை வைத்திருந்த போதிலும், அவர் எழுதுகிற காரியங்கள், அவர் அனுபவிக்காத சிற்றின்பங்கள் இல்லை, அவர் பார்க்காத காரியங்கள் இல்லை என்பது போல இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் என்று சொல்லுகிறார். முதலிலே நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் ஒரு பரஸ்திரியினுடைய உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மெருதுவாய் இருக்கும், அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும், இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பாவத்திலே மாட்டிக்கொண்ட ஒரு மனிதன் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை அவனுடைய மேன்மையை அந்நியருக்கும் அவனுடைய ஆயுசின் வருஷங்களை கொடூரருக்கும் கொடுத்துவிடக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை அவன் வாழ்விலே நடந்துவிடும் என்று சொல்லுகிறார். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தியாவார்கள், உன்னுடைய பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும், முடிவிலே உன் மாம்சம் உன் சரீரம் உருவழியும் போதுதான் நீ உணர்வ. போதகத்தை வெறுத்தனே, கடிந்து கொள்ளுதல் அலட்சியம் பண்ணினனே, என் போதகரின் சொல்ல கேட்கலையே, உபதேசம் பண்ணினவர்களுக்கு செவி சாய்க்கலையே என்று சொல்லி சபைக்கும் சங்கத்துக்கும் உள்ள எல்லா இடங்களிலும் ஏறக்குறைய எல்லா தீமைகளுக்கும் நான் மாட்டிக்கொண்டேனே என்று முறையிடுவாய் என்று சொல்லி சிற்றின்ப மோகத்தில் மயங்கின ஒரு மனிதனுடைய வாழ்வை குறித்து அவர் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்னும் தெளிவாக பிரசங்கி 2ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்களை குறிப்பிடுகிறார். தன்னுடைய ஞானத்தில் அவர் திருப்தி அடைந்து விடலாம். ஆண்டவரிடத்தில் ஆசையாய் கேட்ட ஞானம், அவருடைய அவையில் இருந்த எல்லாரும் அவருடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி அவருடைய ஞானத்தை கேட்கவெல்லாம் அவரை தேடி வந்தால் அத்தனை ஞானத்தில் சிறந்து விளங்கின அந்த ஞானி சொல்லுகிறார். பிரசங்கி 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், மனசுக்கு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியதாய் அது அமைந்தது என்று சொல்லுகிறார். 12ஆம் வசனத்திலே அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்பும் உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன், அதாவது கவலை மிகுந்தவன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் அநேக படிப்புகளை படிச்சிட்டோம், அநேக நாலேஜை சேர்த்துட்டோம், நாங்கள் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் நாங்கள் சம்பாதிச்சிட்டோன்னு சொன்னால் கூட அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் கவலை மிகுந்தவன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மனசுக்கு சஞ்சலம் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக 2ஆம் அதிகாரம் 1-3 வரை சொல்லுகிறார், சிற்றின்பத்தை அனுபவிக்கும்படியாய் தன்னுடைய ஆத்துமாவுக்கு, அதாவது இருதயத்துக்கு சொல்லுகிறார், இன்பத்தை அனுபவி என்று சொன்னேன். 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் தேகத்தை மதுபானத்தினால நான் சீராட்டி கொண்டிருப்பதற்கு ஒப்பு கொடுத்தேன், இப்பொழுது மதுவில் சிற்றின்பத்தை அனுபவிக்கும்படியா நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அதுவும் எனக்கு மாயை என்று சொல்லுகிறார். இதோ இதுவும் மாயையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்திலிருந்து பிரசங்கில 4-6 வரை சொல்லுகிறார், பெரிய வேலைகளை எல்லாம் செய்து நான் வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், பெரிய பெரிய தோட்டங்களை உண்டாக்கினேன், சிங்கார வனங்களை உண்டாக்கினேன், கனிதருகிற அநேக விருட்சங்களை எல்லாம் நான் நாட்டினேன், அதுக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு நம்மெல்லாம் கிணத்தை வெட்டுவோம் அவர் சொல்கிறார், நான் குளங்களை வெட்டினேன் உண்டு பண்ணினேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். அதுலேயும் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்,
அதுவும் மாயை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், மீண்டும் வேலைக்காரிகளெல்லாம் வீட்டில் சம்பாதிச்சு அவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன், என் வீட்டில் அடிமைகள் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள்னா அடிமைகள் பிறந்தார்கள், எனக்கு முன் இருந்தவர்களை விட ஆடு மாடு திரளான ஆஸ்தி எனக்கு இருந்தது. அந்த நாட்களில் ஆடு மாடுகளைத்தான், ஒட்டகங்கள் குதிரைகள் இவைகளைத்தான் ஆஸ்திகளாக எண்ணினார்கள். அவைகள் எல்லாம் எனக்கு திரளாக இருந்தது. வெள்ளி பொன் ராஜ சம்பத்து எல்லாவற்றையும் நான் சம்பாதித்தேன். 2ஆம் அதிகாரம் 11 சொல்றாரு, பலன் ஒன்றுமில்லை. 17ஆம் வசனத்தில் எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மியூசிக்கில் மயங்காதவர்கள் இல்லை. இன்றைக்கு அநேக இசையில் மயங்கி திரிகிற இந்த உலகத்தில் அதற்கும் அவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் பிரசங்கி 8ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர்களை சம்பாதித்தேன், சங்கீதக்காரிகளை சம்பாதித்தேன், மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களெல்லாம் சம்பாதித்து சொந்தமாகவே வாங்கிட்டேன், அவைகளையெல்லாம் நான் மீட்டு என்னுடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொடுத்துடலான்னு நினச்சேன். முதல்ல நகைப்பு இருந்துச்சு, ஆனால் பின்பாக எனக்கு அது மனசுக்கு சஞ்சலம், எல்லாம் மாயை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஞானி, செல்வத்தினால் நிறைந்தவர், 1000 மனைவிகளுக்கு மேலாக திருமணத்தை முடித்தவர், அவரினுடைய இருதயத்திற்கு நான் ஒரு இன்பத்தை கூட நான் விட்டு வைக்கலன்னு சொல்லுகிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி நேரங்களில் ஆண்டவருடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டவராக இந்த வசனங்களை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் இப்படிப்பட்ட காரியங்களில் தங்களுடைய வாழ்க்கையை, அந்த சந்தோஷத்தை எப்படியாவது அனுபவிச்சிடணும்னு சொல்லி நினச்சி அவர்கள் எப்படியாவது மாதுவில் அல்லது ஞானத்தில் அல்லது மதுபானத்தினால் சீராட்டுகிறதிலே அல்லது பெரிய பெரிய சாதனைகள், இவ்வளோ பெரிய சம்பாத்தியங்களை எல்லாம் நான் செய்துவிட்டேன் என்கிற காரியங்களிலே அல்லது செல்வ பெருக்கிலே அல்லது கலைகளில், என்னுடைய கலை ஞானத்தில், என்னுடைய ஆசைகளில் எனக்கு இன்பங்களை தேறிடுவேன்னு சொல்லுகிற எல்லா நிலைகளிலும் அவர்களுடைய ரிசல்ட்டு அது மாயை, அது மனசுக்கு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஏதேனில மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஆதி மனிதனாகிய ஆதாளும் ஏவாளும் தேவ சுவாசத்தினால் உயிரூட்டப்பட்ட பொழுது மனிதனை வெறும் மண்ணின் இன்பங்கள் திருப்திப்படுத்த முடியாது என்பதைத்தான் வேதம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மனுஷன் இன்றைக்கு மண்ணில் தோன்றுகிற இன்பங்களினால் தன்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். உலகத்தின் இச்ச, கண்களின் இச்ச, மாம்சத்தின் இச்ச, ஜீவனத்தின் பெருமைகள், இவைகள் இந்த ஆண்டவரால் உண்டானவைகள் அல்ல. இவைகள் பிசாசினால் உண்டானவைகள், மண்ணிலிருந்து தோன்றினவைகள். இவைகளினால் மனிதன் தன்னை திருப்திப்படுத்த நினைக்கிற பொழுது அவனினால் திருப்தி அவன் அடைய முடியாது. ஏதேனிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது இழந்திருந்த உறவை மீண்டும் அடையும்படியாக அவன் ஆண்டவரே ஏற்படுத்தின அந்த கிறிஸ்துவின் பழி மரணமாகிய அந்த புதிய உடன்படிக்கையின் வழியாக அவன் தேவ உறவை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது மாத்திரமே தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிகளும், அவன் மனித ஆவிகளும் அமைதியையும் திருப்தியையும் அடைய முடியும் என்பதை என் வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு புதிய உலகமாகிய பரலோக வாழ்க்கை என்று ஒன்று எனக்கு கிடைத்துவிடும் என்கிற மகிழ்ச்சியிலும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பிலும் வாழ்கிற ஒரு மனிதன்தான் உலகத்தினுடைய சிற்றின்பங்களை காலின் கீழ் மிதித்து அவைகளை குப்பை மேடுகளாக அவன் பார்க்க முடியும். இன்றைக்கு உலக மனிதன் திருப்தி எங்கே என்று சொல்லி அலைகிற மனிதர்களுக்கு வேதம் கொடுக்கிற பதில் கிறிஸ்துவினுடைய 2ஆம் உடன்படிக்கையில், புதிய உடன்படிக்கையில் ஒரு மனிதன் இணைக்கப்படும் பொழுது மாத்திரமே அந்த கல்வாரி சிலுவையினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவினால் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் தன்னுடைய பாவங்கள் கழுவப்படும் பொழுது மாத்திரமே அவனுடைய மனித ஆவிகள் அமைதியையும் திருப்தியையும் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும். அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய அந்த பரலோக வாழ்வை, நித்திய வாழ்வை அடைய முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக வாஞ்சிப்போம். தேவன் தாமே அந்த கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சீக்கிரம் போ பேரின்பநாதா நீர் போதாதா, சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போ பேரின்பநாதா நீர் போதாதா.